أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله by Allah's Assalamu grace and warahmatullahi fadl wabarakatuh. Alhamdulillah by Allah's grace and fadl we are in the class number 6. Inshallah today we are going to revise the joining letters of the alphabets. Inshallah let's get started. So, Alhamdulillah, I hope the screen is visible. So this is very, very important chapter, sir. Inshallah, if we understand it well, inshallah, we will be able to recognize the Arabic alphabets and we will be able to read them correctly, inshallah. So hope Abdurrahman Sahab has already has taught this lesson, but he told me that he has completed till the letter Kaf. But anyhow, inshallah, I'm going to start from the beginning. Kindly watch them, sir. Inshallah, kindly watch the letters, how the letters are written in the initial form, in the middle form, and the final form. ஸோ இந்த சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட் சார். இன்ஷால்லா நம்ம அரபிக் லெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்னா இன்ஷால்லா இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். சார் இதில் வந்து ரெண்டு விதமான சிஸ்டம் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்ம பார்க்குறோம். அநேகமாக தமிழில் அந்த மாதிரி இல்லை, பட் இங்கிலீஷில் இருக்குது. எப்படின்னா ஆல்ஃபபெட்டிக் ஏ, ஸ்மால் ஏ. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே ஏ டு Z இந்த மாதிரி இருக்குது. கேப்ஸில் வந்து அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் இப்படிதான் ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி எழுதுறோம் இல்லையா? ஸோ எங்களுக்கு தெரியும் எப்போ வந்து இந்த கேப்ஸ் யூஸ் பண்ணணும், எப்போ ஸ்மால் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அடிப்படையில் தான் இந்த இது ஐ மீன் நாட் டு எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் அரபிக்லன்னு நான் சொல்ல வரல, பட் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்களேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் இயர் ஃப்ரம் த ரைட் சைட் யூ கேன் சி பிகினிங், மிடில் அண்ட் எண்ட், அண்ட் தென் இட் கம்ஸ் ஜாயின், தென் இட் கம்ஸ் பை இட் செல்ஃப். ஸோ பை இட் செல்ஃப் நம்ம வந்து கேன் கன்சிடர் as a ஃபர்ஸ்ட் காலம். அதில் அலீஃப் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பிகினிங் வாங்க. அலீஃபில் வந்து ஒரு வேர்டில் இஃப் அலீஃப் ஹேப்பன்ஸ் டு பி த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் எனி வேர்ட், ஹவு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலீஃப் வுட் பி, அண்ட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் டு பி த மிடில் ஆஃப் எனி வேர்ட், ஹவு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலீஃப் வுட் பி, and if it happens to be the end of any word, how would be the form of alif. அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் அது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்தால் எப்படி இருக்கும், அதே வேர்டில் நடுவில் வந்தால் எப்படி இருக்கும், அதே வேர்டில் ஒரு வேர்டில் வந்து இது அதே வேர்டில் வேறு வேர்டு எந்த வேர்டில் வந்தாலும் ஃபைனலில் வந்து எப்படி இருக்கும், அதுதான் வந்து சாப்டர். சரி, இதில் வந்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் விதிவிலக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த அலீஃப், தால், ஜால், ரா, ஜா and vav. Let me write here. Alif, dal, zal, ra, za, vav. இந்த லெட்டர்ஸ் மட்டும் நம்ம இன்ஷால்லா என்ன செய்யலாம், கொஞ்சம் லேட்டராக பண்ணலாம். லேட்டர் இந்த சென்ஸ் நான் அதுவும் கூட சொல்லி தருவேன், பட் இன்னும் ஆழமாக அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லெட்டர், இது இந்த லெட்டர் வந்து இன்ஷால்லா இப்போ தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து அலீஃப். சரி, நான் சொன்ன மாதிரி அலீஃப் இன்ஷால்லா அந்த 6 லெட்டர்ஸும் வரும். 20 லெட்டர்ஸில் எல்லாத்தையும் இந்த இதுக்குள்ள எக்ஸாம் பண்ண மாட்டோம், பட் இந்த கிளாஸ் முடிச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் இதை பற்றி பாடம் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக உங்களுக்கு தேவைப்படும். அலீஃப் பாருங்க, ஒரு எக்ஸ்டெண்டட் லைன் வருது, அப்புறம் அலீஃப் இந்த மாதிரி இருக்கும் மிடில், அப்புறம் ஃபைனல். எப்படி நீங்கள் வந்து மிடில் எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் ஃபைனல். இது இப்போ புரியாது இன்ஷால்லா, கொஞ்சமாக டெவலப் பண்ண உங்களுக்கு புரியும் இன்ஷால்லா. புரிஞ்சிட்டால் இருந்தாலும் நல்லது, ஒரு புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பா பாருங்க, பா வந்து இது வந்து உங்களுக்கு நார்மல் லெட்டர் இல்லையா, நார்மல் லெட்டர். ஸோ நான் எப்படியும் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த சார்ட் அப்படியே நான் இன்ஷால்லா ரீக்ரியேட் பண்ணேன். ஸோ அலீஃப் இனிஷியலும் அதே மாதிரி தான் இருக்கும், மீடியல், ஃபைனல். பாயில் பா வந்து நார்மல் லெட்டர், இனிஷியல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது பா இல்லையா, உங்களுக்கு வந்து பா பின்னாடி ஒரு லெட்டர் வந்து எழுதப்படுது.
அப்படி எழுதும்போது பாவோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த கர்வ் வந்து கட் ஆகிட்டு இந்த எக்ஸ்டெண்டட் லைன் ஒன்று வரும். அசியூம் தட் இது பின்னாடி ஏதோ ஒரு லெட்டர் வருதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும். அண்டு இது இனிஷியல் ஃபார்ம். மீடியல் ஃபார்ம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்டெண்டட் லைன் எழுதிடணும். ஒரு லைனை எழுதிடணும். எழுதிட்டு பாவை எழுதணும். எழுதிட்டு பாருங்க இந்த ஃபைனல் பா வந்து மிடில் இருக்கு. முன்னாடி ஏதோ ஒரு லைன் இருக்கு, பின்னாடி ஏதோ ஒரு லைன் இருக்கு. நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில் முன்னாடி ஏதோ லெட்டர் இருக்குன்னு அர்த்தம், பின்னாடி ஏதோ லெட்டர் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் பாவோட மிடில் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லைனும் ஒரு டாட்டும் தான் இருக்கும். ஃபைனல் பா எக்ஸ்டெண்டட் லைன். ஓகே பா இல்லையா? நீங்கள் எழுதும்போது பா இனிஷியல். மீடியல் பாருங்க ஒரு கோடு போடணும். லிஃப்ட் ஒரு ஹேண்ட். ஆனால் அகெயின் இந்த இனிஷியல் எப்படி எழுதிங்களோ அதை அப்படியே தூக்கி அப்படியே மேலே வைங்க. புள்ளி. ஃபைனல் புட் a லைன். லிஃப்ட் ஒரு ஹேண்ட். கையை தூக்கிடுங்க. தூக்கிட்டு இந்த இனிஷியல் பார் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தூக்கி அப்படியே இது மேலே உட்கார வைங்க. அப்போ இது இனிஷியல், இது மீடியல், இது ஃபைனல். சரிங்களா? நெக்ஸ்ட் பாக்கு அப்புறம் தா. தா வந்து நார்மல் லெட்டர். இனிஷியல், மீடியல். இனிஷியல் பார்க்கும்போது பாருங்க, இந்த நான் அப்படியே என்ன செஞ்சுட்டேன், இது கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் புட் a லைன், லிஃப்ட் ஒரு ஹேண்ட் அண்ட் ரைட் the same initial form or place the same initial form here as well. இங்க அப்படியே தூக்கி இங்க போடுங்க. அது அப்படியே தூக்கி எழுதிடுவீங்க. ஆனா என்ன செய்யக்கூடாது, இன்னும் வளைக்க கூடாது. ஏன்னா நடுவில் இருக்கு. தாக்கு முன்னாடி ஏதோ லெட்டர் போயிட்டு இருக்கு, தாக்கு பின்னாடி ஏதோ லெட்டர் வருது. அப்படி இருந்தால் அது ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போடுங்க. இந்த இனிஷியல் லெட்டர் மொத்த லெட்டரையும் அப்படியே தூக்கி இங்கே எழுதுங்க. எக்ஸாக்ட்லி அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். தா இனிஷியல். இந்த கோடு வந்து எக்ஸ்டெண்டட் லைன் நம்ம சொல்லுவோம். எக்ஸ்டெண்டட் லைன் ஒரு லைனை வந்து நான் கூட கொஞ்சம் இழுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸ்டெண்டட் லைன் முன்னாடி வருது. அப்புறம் தா, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்டட் லைன். இப்போ நாங்கள் எழுதும் போதே வந்து ஒரு கோடு இங்கே நான் எழுதுக்க மாதிரி எழுதணும். ஃபைனலில் அந்த லைனை எக்ஸ்டெண்ட் லைன் போட்டுட்டு தாவை மென்ஷன் பண்ணணும். இப்போ ஃபைனல் இந்த சென்ஸ் அங்கே அதுக்கப்புறம் வந்து அந்த வேர்டு முடிஞ்சிருது. இந்த வேர்டு முடிஞ்சிருது. இப்போ முடியும் போது தா வந்து கடைசி லெட்டராக இருக்கும் பட்சத்தில் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சா. சா இனிஷியல், சா மீடியல், சா ஃபைனல். இப்போ நான் இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கேன், கொஞ்சம் கோடு வந்து ஜாஸ்தி இருக்குது, இங்கே கொஞ்சம் கோடு கம்மியாக இருக்குது. அப்படி அதை பற்றி ஒன்றும் அவசியம் இல்லை. இது நம்ம வந்து மெஷர்மெண்ட்லாம் ஒன்றும் அதில் முக்கியம் இல்லை. அசல் வந்து நம்ம என்னன்னா முன்னாடி வந்து ஏதோ லெட்டர் இருக்கு, பின்னாடி ஏதோ லெட்டர் இருக்கு, நடுவில் சா வந்தால் இந்த மாதிரி இருக்கும். அந்த பர்டிகுலர் இடத்துல நான் என்ன செய்யலாம், உங்களுக்காக ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். இதுதான் ஆக்சுவல் அந்த சிம்பிள். ஃபைனல் இட் இஸ் இனிஷியல் அண்ட் மீடியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ். இது கேபிட்டல் லெட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பை இட் செல்ஃப். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொன்று வச்சிருக்காங்க, அது ஜாயிண்ட்னு வச்சிருக்காங்க. பை ஜாயிண்ட் பாருங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பாவோட இனிஷியல் வந்து இருக்கா, நடுவில் இப்படி இருக்கு, ஃபைனலில் இப்படி இருக்கு. இப்போ பா வந்து ஃபர்ஸ்ட் லெட்டராக வந்தால் இந்த மாதிரி வரும். அதாவது இது நல்லா பாருங்க, இங்கே வந்து வருது. நடுவில் பாருங்க, இந்த ஃபார்ம் வந்து நடுவில் இங்கே இருக்கும். ஓகே, ஃபைனலில் பாருங்க, அது இந்த மாதிரி இருக்கு. அப்போ அதை ஜாயின் பண்ணி வரும்போது நம்மளுக்கு அவுட்புட் இந்த மாதிரி வரும். இப்போ தா அதே மாதிரி. அப்புறம் இந்த தா வேணான்னு சொல்லிட்டேன்.
இப்போ ஃபார் டைம் பீயிங் இந்த தா பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். அது இந்த தா பற்றி தனி ஒரு சாப்டர் வரும்போது அது சொன்னால் சில புரிய வந்துடும். இப்போதைக்கு இது வேண்டாம். நெக்ஸ்ட் சா, தாவை நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க ஜீம். ஒரு தடவை நீங்கள் எழுதி காமிச்சு உங்களுக்கு எழுதுறேன். ஜீம் இது ஆக்சுவல் லெட்டர், ஜீம் இதான் வந்து கேபிட்டல் லெட்டர். அப்போ இனிஷியல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா கோடு போட்டுட்டு அவ்வளோதான். இந்த ஃபுல் கர்வ் வந்து அப்படியே கட் பண்ணிடணும். சரிங்களா? இது ஜீம். மீடியல் ஃபார்மு போட்டு லைன் அப்படியே இந்த இனிஷியல் ஃபார்மை அப்படியே மேலே அப்படியே படுக்க வச்சிடணும். ஃபைனல் போட்டு லைன் இந்த ஃபுல் லெட்டர் என்ன ஃபைனல். இதுக்கப்புறம் ஜீமுக்கு அப்புறம் அந்த ஜீம் வந்து அந்த வேர்டோட கடைசி லெட்டராக இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், இது அப்படியே வந்து இந்த இதில் ஓகே. இதான் ஜீமோட இந்த வடிவம். அப்போ 3 ஜீமு ஹா ஹா மூணுத்துக்கும் அதே தான் விஷயம். இப்போ ஜீமு இனிஷியல், ஜீம் பாருங்க, மீடியல் பாருங்க எப்படி இருக்கு, ஃபைனல் சாரி ஐ மீன் ஜீமோட இனிஷியல் ஃபார்ம் பார்த்தீங்களா? திஸ் கர்வ் ஹேஸ் பீன் கட் அண்ட் தட் ஹேஸ் மேட் ஸ்ட்ரைட் ஆகும். இப்போ மீடியல் ஃபார்ம் வந்து புட் a line and lift your hand again write this initial form. தூக்கி அப்படியே மேலே இங்கே பாருங்க. கிளியர்? அப்புறம் ஃபைனல் லெட்டரு சேம் put the extended line then write the actual gene. இந்த ஆக்சுவல் ஜீம் அப்படியே உட்கார வைங்க. உட்கார வச்சா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஜீம் இனிஷியல், ஜீம் ஃபைனல், ஜீம் ஐ மீன் இனிஷியல், மீடியல் அண்ட் ஃபைனல். இப்போ ஒரு சும்மா உதாரணத்துக்கு பார்ப்போமே. இப்போ பா தா சா இருக்கு இல்லையா? அந்த பா தா சா வந்து நான் எழுதுறேன். அதாவது ஒரு தப்பத் இதா அபிலஹப் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? தப்பத் இதா. ஸோ அது அபிலஹப்ல பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா தப்பத்தில் தா ப்ளஸ் பா ப்ளஸ் தா. இது இப்போ நம்ம எழுதணும், சேர்த்து எழுதணும். எப்படி சேர்த்து எழுதுவீங்க? தா வந்து இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கு, பா வந்து நடுவில் இருக்கு, திருப்பி தா வந்து ஃபைனல்ல இருக்கு. அப்போ இங்கே சார்ட்டை பார்க்கணும். தா வந்து இங்கே சார்ட்ல வந்து இனிஷியல்னா இதான் இனிஷியல், இது நார்மல் லெட்டர் இல்லையா? இது நார்மல் லெட்டர், திஸ் இஸ் நார்மல் லெட்டர். வி கேன் அது வந்து இன் டிஃப்ரெண்ட் கலர். இது நார்மல் லெட்டர். அப்போ இனிஷியல்னா இதான் இனிஷியல், இது மீடியல், இது ஃபைனல். இப்போ தா வந்து இதில் முதல்ல இருக்கு, பா வந்து நடுவில் வந்துருக்கு, தா வந்து இங்கே இந்த மாதிரி வரும் இல்லையா? எந்த லெட்டர் வேணா எப்படி வேணா வரலாம், அப்படிதானே? அப்படி தா இனிஷியல் இருக்கும்போது என்ன செய்வீங்க? இந்த தா வந்து நம்ம எழுதிடும். கிளியர்ஸ்? இனிஷியல் ஃபார்ம்ல எழுதும். நெக்ஸ்ட் என்ன செய்வீங்க? பா வந்து மீடியல் இருக்கு, பா மீடியல்ல இங்கே போயிடணும். இந்த சாப்டர்ல இந்த இடத்துல போயிடணும். அங்கே எப்படி இருக்கு? ஒரு எக்ஸ்டெண்டட் லைன் இருக்கு, ஒரு பா இருக்கு, அப்புறம் அந்த எக்ஸ்டெண்டட் லைன் இருக்கு. அந்த எக்ஸ்டெண்டட் லைன் முன்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கு. ஜஸ்ட் ஒரு ட்ரை பாருங்க. நீங்க ஒரு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி நீங்களும் வந்து அட்டம் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் தா வந்து ஃபைனல் இருக்கு. அகெயின் இந்த தா வந்து இனிஷியல், மீடியல், ஃபைனல்லாம் இந்த ஸ்டேஜ். ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், அதையும் இங்கே போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் லைனை வந்து என்ன செய்யணும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜில்? அடுத்ததில் பாருங்க, தா பா தா. ஸோ நான் இங்கே டெலிபரேட்லி நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், நல்லா புரியறதுக்காக தள்ளி எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தாவோட இனிஷியல் வந்துச்சு பார்த்தீங்களா? பாவோட மீடியல் வந்துச்சா? இந்த தாவோட ஃபைனல் வந்து தாவோட ஃபைனல். இதை மட்டும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்க பாருங்க. நான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எங்க வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்க பாருங்க. அந்த எக்ஸ்டர்னல் லைனை சேர்த்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுதான் இந்த பாடத்தோட சம்மரி ஆர் ஜிஸ்ட். அதுதான் நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது வந்து இனிஷியல் எப்படி இருக்கும், மீடியல் எப்படி இருக்கும், ஃபைனல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிள் தான். இந்த ஜஸ்ட் அந்த லாஜிக் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து குரானில் நீங்கள் ஹதீஸில் மற்ற எது நம்ம படிக்க போனாலும் லெட்டர்ஸ் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இருக்காது இல்லையா? அல்லது இந்த மாதிரி இருக்காது இல்லையா? உங்களுக்கு இருக்குது டைரெக்டாக இப்படி தான் இருக்கும். ஓகே, டெக்ஸ்ட் ஃப்ளோ இப்படி தான் இருக்கும். அப்போது நீங்கள் பார்த்த அந்த தா எப்படி இருந்துச்சு, இந்த பா வந்து இங்கே எப்படி இருக்குது, ஆனால் இங்கே அங்கே இல்லை. அப்போ நம்ம என்ன விளங்கணும்னா இந்த இனிஷியல் மீடியல் ஃபார்ம் வந்து விளங்கணும். இனிஷியல் மீடியல் ஃபைனல். இப்போ ஜீமு நெக்ஸ்ட் ஹா. ஹா அதே தான். ஜீம் எப்படி எழுதணும் அதே தான். என்ன மேலே புள்ளி வந்துடும்,
ஒரு எக்ஸ்டர்னல் லைன். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் லைன் ஹா. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் லைன் ஹா வந்து ஃபுல்லா எழுத போறோம். ஃபுல்லா ஐ மீன் ஜீம் ஹா வரணும். ஹா போட்டுருக்கேன், இங்க ஹா எழுதுறேன். ஹா ஜீம் ஹா ஹா ஹா. நெக்ஸ்ட் தான் ஹா. ஸோ ஜீமுக்கு மேலே புள்ளி, ஹாக்கு புள்ளியே இல்லை. இந்த ஹாக்கு மேலே, ஹாக்கு வந்து மேலே புள்ளி. ஓகே, இப்போ நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டு நான் இதை இங்கே எழுதி காமிச்சா உங்களுக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். இங்கே பார்த்தீங்கன்னா ஜீம்லையும் ஹாலையும் ஜீம்லையும் இனிஷியல் வந்து ரொம்ப சிம்பிள், அப்படியே இப்படி எழுதிடலாம். மீடில் பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் இப்படி எழுதிட்டு மேலே இப்படி வந்து இப்படி எழுதணும். ஆனால் அங்கே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு குர்சி மாதிரி இருக்கு, சின்ன லைன் வந்துருக்கு. அப்புறம் இப்படி உட்கார வச்சிருக்காங்க. டெக்ஸ்ட்ல பார்த்தா இங்க பார்த்தா ஒரு சின்ன சேர் ஒரு லேசா மேலே ஏறி அப்புறம் இருக்கு. அப்படி ஒன்றும் எக்ஸாக்டா எழுதணும்னு ஒன்றும் இது கிடையாது. ஃபாண்ட் அப்படி நம்மளுக்கு இது பண்ணி காமிக்குது. நீங்க ஜஸ்ட் வந்து என்ன செய்யலாம், ஜிமெயில் எழுதிட்டு இனிஷியல் எழுதிட்டு மீடியில் வந்து லைனை போட்டு இதை அப்படியே தூக்கி மேலே உட்கார வச்சிருக்கணும். அவ்வளோதான். மேலே இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அவனும் அவசியம் இல்லை, ஒன்றும் அவசியம் இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபைனல். இப்போ ஹானா இதை மட்டும் எழுதிங்க, இந்த புள்ளி வைக்க மாட்டீங்க, இதை வைக்க மாட்டீங்க. ஹானா ஹானா மேலே புள்ளி வைப்பீங்க. அப்போ ஜீம ஹா ஹா இந்த மூணுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான், ஃபார்மேட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, தால் இருக்கு. இப்போ அலீஃப் மேலே நான் எழுதியிருக்கேன், அலீஃபு தால் ஜால் ரா ஜா வாவ். இப்போ உங்களுக்கு அதை பத்தி உங்களுக்கு சொல்லுங்க. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபார் ஈஸி ரெம்பரன்ஸ் வி சே நாட்டி லெட்டர்ஸ். நாட்டி லெட்டர்ஸ் என்ன நாட்டி லெட்டர்ஸ்னா, இது என்ன செய்யும், இதோடைய பண்பு என்னன்னா முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் பண்ணிக்குவோம், சஃபிக்ஸ் பண்ணாது. நீ பாருங்க, முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் பண்ணுது, ஆனால் பின்னாடி வந்து எக்ஸ்டர்னல் லைன் காணும். பாக்கு எழுதியிருக்கேன், தாக்கு எழுதியிருக்கேன், சாக்கு எழுதியிருக்கேன், ஜீமுக்கு ஹாக்கு எல்லாம் எழுதியிருக்கேன். ஆனால் அலிஃப் போட்டு நான் என்ன செய்யலை, பின்னாடி வந்து எழுதலை. இஃப் அட் ஆல் நான் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேளை ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அங்கே பாருங்க நல்லா உங்களுக்கு தெரியுது, இந்த லெட்டரில் பக்கத்தில் ஒரு கேப் ஒன்று வருது. சிஸ்டம்லேயே உங்களுக்கு அந்த கேப் வரதான் செய்யும். ஓனா நம்ம எழுதும் போது நம்ம சேர்த்து எழுதிட்டா என்ன ஆயிரும், லாமா மாறிடும், லாமோட மீடியெல்லாம் மாறிடும். நான் காமிக்கிறாரு. அப்போ இந்த 6 லெட்டர்ஸ் மட்டும் என்ன செய்யும், they do get prefixed but they do not get suffixed. முன்னாடி உள்ள லெட்டர்ஸ் சேர்த்துக்கும், பின்னாடி சேர்த்துக்காது. இந்த 6 லெட்டர்ஸ் மட்டும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஓதிட்டு வரோம், அல்லது ஓதிருப்போம், மற்ற மதர்ஸ் ஓதிருப்போம். நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த 6 லெட்டர் மட்டும் முன்னாடி சேர்த்துக்கும், பின்னாடி சேர்த்துக்காது. இன்ஷால்லா அதை பற்றி தனி ஒரு பாடம் இருக்கு, இதை முடிச்சு நான் சொல்றேன். அதனால இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் அது ஆக்சுவலி. இப்போ நம்மளுக்கு அலிஃப்க்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் உள்ள லெட்டர் வந்து அந்த வரிசையில் பார்த்தா தால். இப்போ தால் பார்த்தா நார்மல் லெட்டர் அப்படிதான் இருக்கும், இனிஷியல் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது பின்னாடி தான் சேர்த்துக்காது, எக்ஸ்டர்னல் லைன் போட்டாலும் வராது பாருங்க, ஒரு கேப் இருக்கும் பாருங்க, அப்போ பின்னாடி சேர்த்துக்காது. அப்போ தால் இப்படிதான் இருக்கும் இனிஷியல்ல. நார்மல் லெட்டர் அப்படிதான் இருக்கும், இனிஷியல் அப்படிதான் இருக்கும். மீடியில் எப்படி இருக்குன்னா ஒரு கோடு போடுவீங்க, அப்படியே தால் எழுதுவீங்க, அவ்வளோதான். அது திருப்பி எக்ஸ்டர்னல் லைன் வராது. நீங்க என்ன போட்டு பாருங்க, அங்கே ஒரு கேப் இருக்கு பாருங்க, வராது. ஃபைனல் ஃபார்மு என்ன மீடியல் ஃபார்மோ அதே தான் ஃபைனல் ஃபார்மு. அப்போ தால் பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி தால், அலிஃப் தால் தால் ரா ஜா வாவ், இந்த 6 லெட்டருமே நார்மல் லெட்டரும் இனிஷியலும் ஒரே மாதிரி இருக்கும், மீடியலும் ஃபைனலும் ஒரு மாதிரி இருக்கும், சிமிலரா இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். இப்போ தால் பாருங்க, தால் இனிஷியல், தால் மீடியல், தாலோட ஃபைனல். ரைட். நெக்ஸ்ட் ரா இனிஷியல், ரா மீடியல், ரா ஃபைனல். இப்போ ஜா பாருங்க, ஜா இனிஷியல், ஜா மீடியல், ஜா ஃபைனல். ஆக இல்லை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் லைன் இங்கேயும் இனிஷியலும் வரல, மீடியல் ஃபார்ம்லையும் வரல. இதுதான் இதோடைய இந்த 6 லெட்டருடைய அம்சங்கள்.
இன்னும் எழுதப்படாதது ஒன்று வாவு, அது கடைசியில தான் இருக்கு இந்த சார்ட்ல. வாவ் யா, வாவ் யாக்கு முன்னால் லெட்டர் தான் வாவ். அப்போ அதை வரும்போது அதை நம்ம இங்கே ஹைலைட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு சொன்னால் ஒன்று ஆச்சரியமா இருக்கும். ஒரு லெட்டர் நான் இங்கே எழுதி காமிக்கிறேன். தால் பிளஸ், சார் அதிகமாக நாளைக்கு நடத்துவேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். தால் பிளஸ் ரா பிளஸ் வா பிளஸ் சீன், இது ஒரு லெட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சீன் நான் நடத்திட்டு இங்கே வரேன். இப்போ அலிப் பா தா தா ஜீம் ஹா ஹா தால் தால் ரா ஜா, நெக்ஸ்ட் சீன் தான் வருது. சீனோட இனிஷியல் இப்படி இருக்கும், மீடியல் இப்படி இருக்கும், ஒரு கோடு போடுவீங்க. இந்த சீன் 3 பல்லு மட்டும் தான் அங்கே இருக்கும். சீன் ஃபைனலில் இப்படி இருக்கும் இல்லையா? இனிஷியல் என்ன ஆச்சு, இந்த கர்வ் கட் ஆகி ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. ஏன்னா பின்னாடி லெட்டர் போகுது. நடுவில் வரும்போது சீன் முன்னாடி ஒரு லெட்டர், ஒரு எக்ஸ்டெண்டட் லைன் இருக்குது, பின்னாடி ஒரு எக்ஸ்டெண்டட், நடுவில் இதுதான் சீன் இருக்கும் இல்லையா? ஏன்னா முன்னாடி ஏதோ லெட்டர் இருக்குது, பின்னாடி ஏதோ லெட்டர் இருக்குது. அப்புறம் சீனோட ஃபைனல் எப்பவுமே வந்து நார்மல் லெட்டர் அப்படியே நம்ம ரீட்டைன் பண்ணிக்கிறோம், ப்ரொவைடர் முன்னாடி ஒரு கோட் மட்டும் போட்டுக்கணும், அந்த எக்ஸ்டெண்டட் லைன். பிகாஸ் அந்த பர்டிகுலர் வேர்டில் சீனா லாஸ்ட் வேர்ட்னா ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பாருங்க, இந்த ஜிஎம் படித்தோம். இப்போ எப்படி பார்த்தீங்க ஸ்ட்ரக்சர், ஹா ஹா. இப்போ தால் பார்த்தீங்களா, தால் ஒன்றும் சேரவே இல்லை. நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பாருங்க. முன்னாடி வந்து அந்த கோடு கூட போடக்கூடாது. எப்போ வந்து உங்களுக்கு சேர்க்கலையோ அந்த வேர்டு அந்த எக்ஸ்டெண்ட் லைனை எடுத்து விட்டுடும். எத்தனை பாடத்தில் வந்துச்சால அதே தான் ராவும், அதே தான் ஜாவும். இந்த 6 லெட்டர் இங்கே வச்சிருக்காங்க, உங்களுக்கு அந்த ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா சேர்த்து வாவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னா பின்னாடி வந்து சேர்த்துக்காது. அதை படிப்போம், கூடுதலாக படிப்போம். இப்போ சீன் பாருங்க, சீன் வந்து நார்மல் லெட்டர் இல்லையா, இது நார்மல் லெட்டர். இனிஷியல் பாருங்க, மீடியல் பாருங்க, ஃபைனல் பாருங்க. இனிஷியல், மீடியல், ஃபைனல், 3 சேர்த்து எழுத எப்படி பார்த்தீங்களா? சீன் சீன். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்களா அந்த கோடு வந்து அது வருது. அந்த கோடு நீங்கள் வளைவாக போடணும்னு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த வளைவாக அவங்க போட்டுக்காங்க கர்வி அந்த மாதிரி இல்லை. இங்கே பாருங்க தட்டையாக ஃப்ளாட்டாக இருக்கு. ஸோ நான் இப்போ எழுதி காமிச்சேன்னா இந்த மாதிரி எழுதி காமிச்சேன். எழுதி காமிக்கும் போது சீன் பொறுத்த வரைக்கும் இந்த சீனா இனிஷியல் பண்ணும்போது 1 2 3 இழுத்து விட்டுருணும். அப்புறம் ஒரு கோடை போடணும் மீடியலுக்கு. அப்படியே இந்த இனிஷியல் தூக்கி உட்கார வச்சிடணும், அப்படியே தூக்கி இங்கே உட்கார வச்சிடணும். ஃபைனலுக்கு புட் லைன், ரைட் நார்மல் லெட்டர், பிளேஸ் நார்மல் லெட்டர் ஓவர் தி லாஸ்ட் லைன். லைன் மேலே அப்படியே இங்கே அவ்வளோதான். இங்கே நீங்கள் வந்து தட்டையாக இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல சீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வியாக இருக்க மாதிரி இருக்கோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே எப்படி தட்டையாக இருக்கோ, எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கோ, அதை அப்படியே நீங்கள் ஃப்ளாட் பண்ணி விட்ற வேண்டியது. பட் ஆனால் இந்த ஜாயினிங்ல 3 லெட்டர்ஸ் வர மாதிரி இருக்குங்களா சார்? இந்த லெட்டர் ஆமாம் சார், 3 லெட்டர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சீனை வந்து அது எல்லா லெட்டருமே என்ன செஞ்சிருக்காங்க, 3 லெட்டரையும் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 லெட்டருமே வந்து பொசிஷன் இனிஷியல் எப்படி இருக்கும், மீடியல் எப்படி இருக்கும், ஃபைனல் எப்படி இருக்கும், 3மே கொடுத்துருக்காங்க. சரிங்க சரி, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் கூட இங்கே கொடுக்குறேன் பாருங்க. இப்போ நான் இங்கே வந்து லெட்டர் எழுதுறேன், ஷீனு, மீமு, சீன். இன்னும் மீம் வரல, பட் ஷீன் வந்துருக்கும். இப்போ ஷீன் வந்து இனிஷியல் இப்படி இருக்கும், மீம் வந்து எப்படி இருக்கும் இப்போ படிக்க போகிறோம். முன்னாடி ஒரு எக்ஸ்டெண்டட் லைன் இருக்கும், மீம் எப்படி இருக்கும், அப்புறம் இப்படி இருக்கும். கரெக்டாக இதை மிடில் ஃபார்ம் ஆகுது மீமு. ஃபைனல் சீனு ஒரு கோடு வந்து இப்படி இருக்கும். இது ஷம்ஸ்னா சன்னு, இது நம்மளுக்கு தெரியும். இது நான் எழுதும்போது பாருங்க, ஷீனு, மீமு, சீனு, பாத்தீங்களா? இது ஆக்சுவல் ஃபார்ம். அங்க வந்து அவங்க அதே லெட்டர் என்ன செஞ்சிருக்காங்க, 3 வடிவத்தில் கொண்டு வந்திருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், வெவ்வேறு லெட்டர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அப்படிதான் உங்களுக்கு இருக்கும். ஷஃபிள் எந்த லெட்டர் வேணா எப்படி வேணா வரலாம். இது வேணா ஃபர்ஸ்டா வரலாம், இது வேணா செகண்டா வரலாம், இது வேணா லாஸ்டா போகலாம், எப்படி வரலாம், அது ரிப்பீட்டடா வரலாம், எப்படி வேணா வரும் இல்லையா லாங்குவேஜ்ல. அதனால உங்களுக்கு இந்த இது நல்லா இருந்துச்சு, எல்லாம் அனிமா புரியும். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்வாத் பாத்தீங்களா? நான் சொன்னேன் இந்த டைல் வேணும் அப்படின்னு சொன்னேன், டைல். இப்போ ஸ்வாது இப்போ எதிரும் இதான் இனிஷியல். இதை வந்து நார்மல் லெட்டர் இனிஷியல் என்ன செய்வீங்க, இதை மட்டும் எடுத்துப்பீங்க, இதை அப்படியே நீட்டி விட்டுருவீங்க. இது மட்டும் எடுத்துக்கிட்டு இதை அப்படியே நீட்டி விட்டுருவோம், ஸ்வாது.
அப்போ இந்த கர்வும் வேணும், இந்த டைலும் வேணும், சின்னதாக ஒரு இது பார்த்தீங்கன்னா அதுவும் வேணும். அப்போ again I write medial form, put a line, lift your hand and place again the initial form. ஒரு பிளேஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம், அப்படி தூக்கி வந்து இங்கே உட்கார வச்சிட்டோம். முன்னாடி ஒரு லைன் இருக்கு, பின்னாடி இருக்கு. ஸோ அது ஹேப்பன்ஸ் டு பி த மிடில் லெட்டர் ஆஃப் த பர்டிகுலர் வேர்டு. அப்படி இருந்தால் அது ஸ்ட்ரக்சர், இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்போ சோதர் ஃபைனல் புட் லைன் லிஃப்ட் த ஹேண்ட், சோதர் தூக்கி அப்படியே இங்கே வந்து என்ன செஞ்சிடணும், இது மாதிரி படுக்க வச்சிடணும், அவ்வளோதான். ஸ்வாட் அதுதான் எக்ஸாக்ட்லி இட் ஹஸ் பீன் கிவன் ஹியர். ஸ்வாதோடைய ஆக்சுவல் ஃபார்ம் இது இனிஷியல், இது மீடியல், இது ஃபைனல். இப்போ நான் நடுவில் மட்டும் ஹைலைட் பண்ணுறேன், இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். முன்னாடி அந்த கர்வ், ஐ மீன் இந்த கர்வ் கட் ஆகி ஸ்ட்ரைட் ஆயிடுது. மீடியலில் அந்த ஸ்ட்ரைட் அண்ட் லைனும் பின்னாடி ஸ்ட்ரைட் லைனும் இருக்குது. கடைசியில் வந்து இந்த ஸ்வாதோடைய ஃபைனல் ஃபார்ம். அப்போ எல்லா லெட்டரும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒவ்வொரு லெட்டரும் இது ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பண்ணுங்க, துவாது சேம், இது டாட் மட்டும்தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து துவா இருக்கு. துவாதுக்கு சேம் தான். சுவாது எப்படி அது ஒவ்வொரு லெட்டரும் ஒரு பேர் தானே, உங்களுக்கு பேர தானே வருது. துவாதுக்கு அந்த புள்ளி. நெக்ஸ்ட் துவா பாருங்க, துவாவுக்கும் சுவாது துவாது துவா வா. இந்த துவா வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் சுவாது எழுதுனீங்க அதே மாதிரி தான் எழுதணும். மேலே போட மட்டும் போகணும். இது துவாவோட மிடில் ஃபார்ம், ஐ மீன் நார்மல் லெட்டர். இனிஷியல் ஃபார்ம் என்ன செய்யணும், இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இந்த லைனை அப்படியே கொஞ்சம் இழுத்து விட்டு போகணும், ஏன்னா பின்னாடி ஏதோ ஒரு லெட்டர் வருது அதுக்காக. மிடில் ஃபார்ம் என்ன செய்வீங்க, புட் a line, lift your hand, again write the initial year. இனிஷியல் தூக்கி அப்படியே இங்கே எழுதுங்க. இங்கே எனக்கு பிசியில் ஒழுங்க வரல, எழுதுறதா இப்படி எழுதணும். ஓகே, அது அப்படியே அது மேலே உட்கார வைக்கணும். சரியா, உட்கார வைக்கணும். ஃபைனல் ரொம்ப போட்டு இழுக்கக்கூடாது, இதோட அப்படியே முடிச்சுக்கணும். அவ்வளோ, ஏன்னா அதுக்கப்புறம் லெட்ரு தொடரல. ஸோ அப்போது துவாவோடைய நார்மல் லெட்டர், அது இனிஷியல் ஃபார்ம், மீடியல் ஃபார்ம் அண்ட் ஃபைனல் ஸ்ட்ரக்சர். இப்போ துவானா ஒரு புள்ளி மட்டும் கேட்கணும், ஒரு புள்ளி. இங்கே பாருங்க என்ன எழுதியிருக்காங்க, அதே தான் துவா. அதோடைய பேஸ் ஃபார்ம், தட் இஸ் கேபிட்டல் லெட்டர்னு வச்சுக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். இனிஷியல் எப்படி இருக்கு, கொஞ்சம் எழுதிருக்காங்க. மீடியம் எப்படி இருக்காங்க, முன்னாடி ஒரு லைனு பின்னாடி லைன் கொடுத்துருக்காங்க, ஃபைனலுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தையும் 3 சேர்த்து எழுதும் போது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க பாருங்க, இந்த ஹைலைட் பண்ணது முன்னாடி பாருங்க, ஹைலைட் பண்ணது பின்னாடி பாருங்க. இதுதான் வந்து துவாக்கும் ஜாக்கும். ஐன் பாருங்க, நெக்ஸ்ட் ஐன். இது விரைவாக போகிறேன்னு நினைக்க வேணாம், இன்ஷால்லா இது வந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இதுலையும். அப்போ இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக ஆகும் இன்ஷால்லா. ஐன் வாங்க, சீன் முடிஞ்சா. இந்த சீனுக்கு அப்புறம் நம்ம ஷீன் முடிச்சிட்டோம். ஷீன் மீடியல், ஷீன் ஃபைனல். தென் ஸ்வாத் முடிச்சிட்டோம், ஸ்வாத் இனிஷியல், ஸ்வாத் மீடியல், ஸ்வாத் ஃபைனல். துவாது முடிச்சிட்டோம், துவாது இனிஷியல், துவாது மீடியல், துவாது ஃபைனல். கரெக்ட். நெக்ஸ்ட் துவாம் பண்ணிட்டோம், துவா இனிஷியல். இந்த சாப்டர் இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான சாப்டர். துவா ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். துவா இனிஷியல், துவா மீடியல், துவா ஃபைனல். ஆக முடியுது. அப்போ பார்த்தீங்கன்னா வடிவம் ஒரு அழகாக இருக்கு பாருங்க, லெட்டர்ஸ் எவ்வளோ அழகா. நாங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக அந்த ரூல் நோட்டில் அந்த லைனில் கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய டாஸ்க். கரெக்டாக அந்த ரூல் நோட் இருந்ததுன்னா இதான் உங்களுடைய ரூல்னா, இதான் உங்கள் கோடுனா அந்த கோடில் இப்போ எழுதும்போது லெட் மீ ரைட் ஹியர். ஸ்வாதுனா ஸ்வாத் இனிஷியல், ஸ்வாத் மீடியல், ஸ்வாது ஃபைனல். கரெக்டாக அந்த லெட்டர் உட்கார வைக்கணும். என்னால் வந்து ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் ட்ரை பண்ண முடியுது, பட் அதுக்கு அகெயின் அது கீழே போயிருக்கு. பட் நீங்கள் வந்து நம்ம ரைட்டிங் பிசுறாமல் இருக்கணும்னா கரெக்டாக அந்த ரூல் நோட்டில் கரெக்டாக அந்த லெட்டர் அது மேலே வந்து உட்கார வச்சிடணும். உட்கார வச்சுட்டா போதும். பிறகு எழுதும்போது
இதான் லைன்னு வச்சுக்கோங்கன்னா எழுதும்போது சீன் எழுதுனீங்கன்னா அப்படியே இப்போ சீன் இனிஷியல் ஃபார்ம் 1 2 மீடியல் புட் அ லைன் லிஃப்ட் த ஹேண்ட் கையை வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 1 2 3 விட்டு விட்டு எழுதணும். நம்ம ஒரே ஷார்ட்ல வந்து ஃபுல்லா எழுதணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. சரி சரி அதுக்கு என்ன செய்யணும், இது வந்து கரெக்டாக அந்த லைன்ல வந்து நம்ம அந்த கோர் பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணிடணும். ஸோ ஜாப் இஸ் டன். அழகா ரைட்டிங் அழகா ஒரு இன்ஷால்லாம். இப்போ ஐன் பாருங்க, இன் சச் பியூட்டிஃபுல் லெட்டர் ஐன். இனிஷியல் லெட்டர் இந்த மாதிரி இருக்கும். மீடியல் பாருங்க, புட் அ லைன் அண்ட் தென் ரைட் த லைன். ஃபைனல் ஃபார்ம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தா அந்த ஸ்பேஸ் வந்து இதுல கலர் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் உட்காந்து அதை கலர் பண்ண வேணாம். நம்ம என்ன செய்யலாம், ஐன் பார், இது ஐனு இல்லையா, இது உங்களுடைய டெக்ஸ்ட் நோட் புக்கு. இப்போ என்ன செய்வீங்க, ஐனை வந்து இதில் உட்கார வச்சிருங்க. உட்கார வச்சாச்சு. ஸோ நாங்கள் எழுதிக்காங்க. என்ன செய்வீங்க, இந்த இந்த இடத்துல வந்து அப்படியே நீங்கள் என்ன செய்வீங்க, அப்படியே நேரம் வளைச்சு விட்ருவீங்க இல்லையா. மீடியலுக்கு என்ன செய்வீங்க, புட்டு லைனு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி எழுதுங்க. நம்ம என்ன we are tempted to write line like this, இந்த மாதிரி எழுதுன்னு தோணும். ஏன்னா எல்லாத்துக்கும் அப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல மனசு என்ன சொல்லணும்னா ஐன்னு போட்டுட்டோம், ஒரு கோடு போட்டு இதை அப்படியே தூக்கி வச்சுருந்தோம் நினைப்போம். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிளாசிக்கல் அரபிக் வந்து அப்போ உள்ளது. இப்போ யாரும் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்படி தான் யூஸ் பண்ண இருக்கோம். அப்போ இந்த மாதிரி யூசேஜ் யாரும் பண்ணுறது கிடையாது. ஃபைன் லைனும் வந்து கோடு போட்டு யூஸ்வலி நம்ம என்ன செய்வோம், நார்மல் லெட்டர் போட சொல்லுவாங்க. உங்களுக்கு நார்மல் லெட்டர் தான் அப்படி போட சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் ஐனுக்கு போட்டு என்ன செய்யணும்னா இப்படி போட்டுட்டு அந்த மிடில் லெட்டர் மிடில் ஃபார்ம் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கோ அந்த மாதிரி பயன்படுத்தணும். இந்த மாதிரி யாரும் இப்போ பயன்படுத்துறது கிடையாது. எல்லாம் 90 வயசு ஆளுங்க கூட இப்போ எல்லாம் மாறி போயிட்டாங்க. எல்லாம் யாரும் இந்த மாதிரி பயன்படுத்த கிடையாது. ஒரு ஆள் நம்ம பார்க்க முடியும். ஐனுடைய ஃபைனல் வந்து சம்டைம்ஸ் சில இந்தியன் கார்டினல் ரைட்டிங் சொல்கிறேன், ஃபாண்ட் சொல்கிறேன். மேபி வந்து இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் சான்சஸ் பார்க்க முடியும் சம்டைம்ஸ். ஆனால் பொதுவாக வந்து இப்போ எல்லாருமே எழுதுகிற ஸ்டைல் வந்து இதுதான். ஐன் இனிஷியல் மட்டும்தான் இப்படி இருக்கும், மீடியல் வந்து இப்படி இருக்கும், ஃபைனல் வந்து இப்படி இருக்கும். இது ரைட்டிங் சிஸ்டம். ஓகே, அதனால வந்து இதை இந்த இடத்துல வந்து நினைச்சக்கூடாது இப்படி வரும் அல்லது இப்படி வரும் அப்படின்னு வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது. இந்த பக்கம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஓகே, கிரைனு அதே மாதிரி மேலே புள்ளி மட்டும் வச்சா போதும். ஐன் இப்போ ஐன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த நான் இங்கே எழுதுனதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கேப் கூட இங்கே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அது உள்ள கேப் இல்லைன்னு சொல்லி நம்ம கலர் பண்ண தேவையில்லை. ஸோ அது இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். நான் எப்படி எழுதியிருக்கேன் அந்த மாதிரி எழுதணும். இப்போ ஐன் 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 நெக்ஸ்ட் ஃபா ஐன் ஐன் ஃபா. ஃபாலாம் ஈஸி. அந்த ஒரு கேள்வி பாருங்க. இப்போ ஐனுக்கும் ஃபாக்கும் போல பாருங்க, இதுல ஒன்றும் பெருசா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இங்க பாருங்க, இந்த ஃபாவோட மீடியல் பார்த்துட்டீங்களா, நான் எழுதின கைனோட மீடியல் பார்த்துட்டீங்களா, கைனோட மீடியல். அப்போ இதுக்கு என்ன, ஃபா வந்து கொஞ்சம் கர்வியா இருக்கு, கைன் வந்து கொஞ்சம் கட்டமா இருக்கு இல்லையா ஷேப்பு. அப்போ நான் இங்க எழுதுறேன் பாருங்க. Assalamu alaikum, Ansari sir. Alaikum salam, sir. Can you join now? Yes, sir. Please, sir. Assalamu alaikum, sir. MashaAllah, all our professors and participants, Assalamu alaikum. Sir, Dr. Tamim Ansari sir, MashaAllah, the joining letters இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஐன் கைன் ஃபா வரைக்கும் வந்தாச்சு. MashaAllah. சார், என்னுடைய ரிக்வெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ, டு ஆல் ஆஃப் யூ. ஒன் சார், இன்ஷால்லா நம்முடைய எய்ம் வந்து குரானை வந்து ஓதக்கூடிய பயிற்சியை பெறுறது. இன்ஷால்லா அந்த பயிற்சி வெற்றிகரமாக முடியும். சிறப்பாக இன்ஷால்லா நீங்க ஓத ஆரம்பிச்சிருவீங்க, நம்பிக்கை இருக்குது, துவாவும் இருக்கு இன்ஷால்லா. சார், இதுல நாம இன் அடிஷன் டு ரீடிங் குரான் மஜீத், we are focusing now
to write each and every individual total 28 basic Arabic alphabets. முழுமையாக இண்டிபெண்டா மாஷா அல்லாஹ் அந்த எழுத்துக்களை தயவு செய்து ஒரு சின்ன நோட் புக் எடுத்து நீங்க பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு, நம்ம எழுதுறதுக்கு பயிற்சி தேவையில்லையேன்னு நினைக்கலாம். ஆனா அதுல சில பண்புகள், சில முக்கியங்கள் இருக்கு. அதனால அல்லாஹ்வுடைய கலாம் இறங்கிய அந்த அரபி மொழியினுடைய எழுத்துக்கள், அடிப்படை எழுத்துக்களை 28 எழுத்தையும் தயவு செய்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். ஏனென்றால் ஒவ்வொரு குர்ஆனுடைய ஹர்ஃப்ங்கிறதுக்கு வந்து பேசிக் லெட்டர் சொல்லுவாங்க. ஒரு ஆர்டிக்கிள்னு சொல்லலாம், ஒரு லெட்டர்னு சொல்லலாம். அந்த ஹர்ஃப் பார்ட்டிகிள்னு வேற பேசுவாங்க. ஒவ்வொரு ஹர்ஃபை எழுதுறதுக்கும் உச்சரிக்கிறதுக்கும் நன்மை இருக்கிறதாக தெளிவான ஹதீஸ்கள்ல இருந்து நம்ம விளக்கம் தர்றோம். அதனால பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு நீங்க அலிப் பாவை 28 லெட்டர்ஸையும் ஃபர்ஸ்ட் நீங்க இது வரைக்கும் முடிச்சிருப்பீங்க நம்புறேன். முடிக்கலன்னாலும் பரவாயில்ல, பிகின் பண்ணுங்க. அலிஃப் பா டு லாஸ்ட் ஹம்சா யா அது வரைக்கும் எழுதிருங்க. ஃபுல்லா இண்டிபெண்டா தனித்த எழுத்துக்களாக, முழு எழுத்துக்களாக, கேபிட்டல் லெட்டர்ஸ்களாக எழுதிருங்க. அதுல பயிற்சி தரவு ஆனது பிறகு இப்போ உங்களுக்கு தரக்கூடிய அந்த ஜாயினிங் லெட்டர்ஸை கொஞ்சம் ஒவ்வொரு எழுத்தும், அதுல 6 எழுத்து நாட்டி லெட்டர்ஸ், we used to say somewhat jovially selfish letters, பிற எழுத்துக்களோடு இணைந்து வரும், ஆனால் தான் பிற எழுத்துக்களை இணைத்துக் கொள்ளாது. அந்த வகையான சுயநிலை எழுத்துக்கள் நாங்க பேசுவோம். அந்த அலிஃப், தால், தால், ரா, ஜா, வாவ் 6 லெட்டர்ஸ். இந்த 6 லெட்டர்ஸ் நீக்கிட்டு மொத்தம் இருக்கிற 28 லெட்டர்ல 6 நீக்கிட்டா 22 லெட்டரும் உடன்பட்டு ஒன்றோடு ஒன்று இணைந்து வரக்கூடிய எழுத்துக்கள். அது இன்ஷா அல்லாஹ் அந்த பயிற்சி கூட உங்களுக்கு தந்துருவாங்க. பால இருந்து மற்ற எந்த இடத்துல இந்த அலிஃப், தால், ரா, ரா, ஜா, வாவ் இருக்கோ அதை நீக்கிட்டா மொத்த எழுத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிடலாம் இன்ஷா அல்லாஹ். அது ஒரு முக்கியமான பிராக்டிஸ் இல்ல, பட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் that these 6 letters will not admit the following letters to be joined with it அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிய வைக்கிறதுக்காக. தென் சார் இந்த ஒவ்வொரு 28 எழுத்துக்களையும் 3 நிலைகளை அது பெறுகிறது. இனிஷியல் ஸ்டேஜ், மிடில் பொசிஷன் அண்ட் தி எண்டிங் பொசிஷன். இந்த 3 நிலைகள்லையும் ஒவ்வொரு எழுத்து எந்த ஸ்டேஜை பெறுது, எந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத தயவு செய்து, கொஞ்சம் கஷ்டமாக தோணும், பிஸ்மில்லான்னு எழுதி பழகிருங்க சார். இது எழுதி பழகிட்டா முதல்ல இண்டிபெண்டன்ட் லெட்டரா நீங்க பழகிருங்க. தென் ஜாயின் டுகெதர் எழுதும் போது ஒவ்வொரு எழுத்தினுடைய 3 பொசிஷன்ஸையும் தயவு செய்து நீங்கள் பயிற்சியாக எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல 3 ஷார்ட் வெர்ப்ஸ் ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா, ஆ, இ, உ, தென் அது டபுள் ஆக்கப்படலாம். அதுக்கு பேர் தன்வீன் சொல்லுவோம், அன், இன், ஒன். தென் அந்த ஷார்ட் வெர்பல் ஆ, இ, உ may be extended, prolonged, lengthened by adding alif, வாவ், யா. இது அடுத்து உங்களுக்கு தகவல் தந்துருவாங்க. அதை வச்சு ஆ வந்து ஆவாக மாறும், யா, ஈ வந்து ஈயாக மாறும், ஊ வந்து ஊவாக மாறும். எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த இடத்துல அலிஃப், லாமு, ஹா, மீமு, தால், இதுல ஃபத்ஹா, சுக்கூன், ஃபத்ஹா, சுக்கூன், தால்ல, தம்மா இதுதான் இருக்கு. லில்லாஹி அதுவும் நார்மலா தான் இருக்கு. ரப்பில் அதுவும் நார்மலா தான் இருக்கு. ஆலமீன் அப்படின்னு வரும்போது பாருங்க, ஐனுக்கு ஃபத்ஹா இருக்கு, அதோட அட்டாச் ஆகுது அலிஃப், ஆ பிகம்ஸ் ஆ, லென்தர்ன். ஃபத்ஹா நாங்க கிராமர்ல எங்க இதுல சொல்லுவோம், ஃபத்ஹா இஸ் தி அலிஃப் இஸ் தி சிஸ்டர் ஆஃப் ஃபத்ஹா. அதனால the sister will help the again the sister. ஃபத்ஹா வந்து என்னவோ ஆ வந்து ஆவாக மாறுவதற்கு அலிஃப் உதவி செய்யும், அது வீக் லெட்டர். அதே போல யா, ஆலமீன், மீ becomes மீ because of யா, the sister of கஸ்ரா. இது போன்ற ஒரு சூழ்நிலைகளை இந்த 3 எழுத்துக்களும் அலிஃப், வாவ், யா செய்யும். அது அடுத்த பயிற்சியாக உங்களுக்கு தரப்படும். ஆ, 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 இ, உ will become ஆ, இ, உ. லாங் வவல்ஸ், ஷார்ட் வவல்ஸ், இந்த 3ஐயும் படிச்சிட்டீங்கன்னா மாஷா அல்லாஹ். தென் சுக்கூன், சுக்கூன் மீனிங் ரெஸ்டிங், அன்மூவிங், அந்த விளக்கத்தை உங்களுக்கு தருவாங்க. தென் ஷத்து, மத்து, இந்த உயிர் குறியீடுகளை வைத்து எவ்வாறு நாம் ஓத பழகணுங்கிறது பெரும்பாலும் நம்ம ஒரு 60% கவரேஜ் பண்ணிட்டோம் மாஷா அல்லாஹ். இந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து ஒரு 40%. இப்போ நீங்க எடுக்கக்கூடிய பயிற்சி இண்டிபெண்டன்ட் லெட்டராக 28 எழுதி பழகிருங்க. தென் ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் லெட்டரும் 3 பொசிஷனை எவ்வாறு அடையுங்கிறத பாத்துக்குங்க. இது படிச்சுட்டாலே அநேகமா 80+% ஆஃப் கோர்ஸ் ஒர்க் வில் பி ஓவர் இன்ஷா அல்லாஹ். தி ரிமைனிங் வில் பி
stage wise, gradually it will be inshallah taught to you. Mashallah, you are learning very better, and in the better form it has been taught also. It is an experimental practice for us, mashallah. That will be good. May Allah ease our every process and grant us grand success, inshallah. Jazakumullah. Jazakumullah al-ahsan. Shukran. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Alaikum salam, sir. Jazakallah khairan, sir. We need to continue from the letter fa, sir. Fa initial, fa medial, fa final. And see, sir, the difference between the letter fa and ghain. So of course, நான் சொன்ன மாதிரி இங்கே என்னுடைய சார்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஃபா மிடில் கைன் இங்கே கர்வியா இருக்கு, இங்கே அந்த கொஞ்சம் கட்டமா இருக்கு இல்லையா, அதுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் காஃப், காஃப் இனிஷியல், காஃப் மீடியல், காஃப் ஃபைனல். சேம் எக்ஸாக்ட்லி ஃபா மாதிரி இருக்கும், டாட் மட்டும் 2 டாட் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் காஃப். காஃப் இனிஷியல் பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும் பாருங்க. அது எப்படி எழுதணும்னா நம்ம உங்களுடைய கோடு இது காஃப் வந்து உங்களுடைய ஒரிஜினல் ஃபார்ம், கேபிட்டல் லெட்டர் கன்சிடர் பண்ணலாம். இனிஷியல் ஃபார்ம் வந்து ஒரு கோடு போடுங்க, கீழே ஒரு கோடு போடுங்க, மேலே ஒரு கோடு, இந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஹம்சா மாதிரி உள்ள குறியீடு நம்ம எடுத்துருவோம், அது போட மாட்டோம். இது பதில் காம்பல்சரி ஒரு இங்கே கோட் மட்டும் இங்கே போடுது. இதான் வந்து காஃப். மீடியல் எப்படி எழுதுவீங்க? சேம் சிஸ்டம். Put a line, lift the hand, write the initial, place the initial here. அப்படியே இங்கே வந்து எழுதுது இது காஃப். ஃபைனல் காஃப், put a line, lift the hand, அண்ட் இந்த எல்லாத்துக்குமே எல்லா லெட்டருக்குமே இந்த ஃபைனல் ஃபார்ம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லைன் வரும். அப்படியே இந்த கேபிட்டல் லெட்டரை வந்து அதை இணைச்சி எழுதணும். அப்போ இந்த இதான் கேபிட்டல் லெட்டர் இல்லையா, அதை நம்ம செய்யணும். அவ்வளோ, இது காஃபோட ஸ்ட்ரக்சர். இங்கே சார் சொன்ன மாதிரி சில எழுதணும். ஏன் எழுதணும்னா இந்த லெட்டர்ஸ் அப்போ தான் மனப்பாடம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். உங்களுக்கு அநேகமாக தெரியும், நாங்கள் மதரசாவில் வந்து ஸ்கூல் படிக்கும் போது அங்கே போயிருக்கும்போது ஒரு பேஜ் 3rd ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்ட், ஐ மீன் 3rd ஏஜ் ஆர் 4th ஏஜ் எப்போ நம்மளுக்கு பேஜ் வருதோ அப்போயே வீட்டில் பேரண்ட்ஸ் நம்ம அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்போ நாங்கள் நூரானி காய்தான்னு சொல்லி இப்போ அந்த எஸ்எல் குரான் அந்த மாதிரி உள்ள கிதாப் நம்ம படிப்போம். அதில் பார்த்தா ஃபர்ஸ்ட் அலிபா இருக்கும், அலிபாக்கு அப்புறம் ஃபுல்லாக வந்து ஃபத்தா கசதமாக்கு முன்னாடி இந்த பயிற்சி தான் கொடுப்பாங்க, இனிஷியல் மீடியல் ஃபைனல். அது எப்படி எழுதுவாங்கன்னா எல்லா லெட்டர்ஸும் ஷஃபிள் பண்ணி அதுவே வந்து 10-20 பக்கம் அதே போகும் காஃப். ஸோ அது மாற்றி 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 இனிஷியல் மீடியல் மாற்றி 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 போட்டிருப்பாங்க. டெய்லியும் வந்து நம்ம 2 லைன் படிக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அப்புறம் அடுத்த ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்க 2 லைன் படிப்பாங்க. இப்படியே நம்ம படிச்சுட்டே போவோம். இதான் வந்து நம்ம படிக்கிற சிஸ்டம் இங்கே பெரும்பாலும் மதரசாக்கள்ல. பட் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்து இது 15 days கோர்ஸ் ப்ளஸ் நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ். இது எப்படி இன்னும் சிம்பிளிஃபைடாக பண்ண முடியும்னா இந்த சிஸ்டம் தான். ஓ, இது ஃபர்ஸ்ட் வந்தால் இப்படி இருக்கும், நடுவில் வந்தால் இப்படி இருக்கும், ஃபைனல் வந்தால் இப்படி இருக்கும். இது நம்ம வந்து தெளிவுபடுத்திட்டா அல்ஹம்துலில்லாஹ் வந்து என்ன சொல்லுவாங்க, லேர்னர்ஸ் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணிப்பாங்க. அந்த நூறாணி காலையில் 20 பக்கம் அது போகும். ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து ஃபத்தா கசரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்து எழுதி அப்புறம் சார் சொன்ன இப்போ தன்மீன், ஷத்தா, சுக்கூனு, மத்த, லாங்குவல்ஸ், இந்த ஒரு 4 கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. அதோட வந்து அந்த கோர்ஸ் நிறைவு பெறும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, குரான் அலிஃப் லாம் மீம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க இந்த மதரசா மக்தப்ல. கிட்டத்தட்ட என்னோட அப்சர்வேஷன் சரியா இருந்தா 1 வருஷம் கூட இந்த படிப்பு போகும். 1 வருஷம் கிட்ட ஆயிரும். நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது 3-4 வயசு படிக்க குழந்தைங்க 2-3 வருஷம் வரைக்கும், 4 வயசு 5 வயசு 6 வயசு வரைக்கும் அதுதான் படிப்பாங்க. எஸ்எல் குரான் தான் ஃபுல்லா படிச்சுட்டே இருப்பாங்க. ரொம்ப ஏன்னா நிறைய க்ரௌட்ஸ் இருக்கும், நிறைய குழந்தைங்க வருவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் 2 லைன் படிக்க ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும். அப்படி பார்த்தா உங்களுக்கு அநேகமாக 1 வருஷம் 2 வருஷம் எழுதிட்டு போயிடும். இப்போ நாங்கள் எங்களோட கோர்ஸு அல்ஹம்துலில்லாஹ் இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால இதோட இந்த மெத்தடாலஜி எப்படி இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப கிளியர் கட்டாக இங்கே கொடுத்துருக்கோம். இது ஈஸி, ரொம்ப ஈஸியாக 1 நாள் 2 நாள் ப்ராக்டிஸில் இது வந்துடும். இது நீங்கள் மட்டும் மனசில் உட்கார வச்சிட்டிங்கன்னா எப்படி லெட்டர் வந்து சேர்த்து வந்தாலும் நம்மளால வந்து இந்த லெட்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸியாக.
இப்போ காஃப்ல இருக்கும், காஃப் இனிஷியல். மீடியல் ஃபார்ம் புட் எ லைன், ரைட் த இனிஷியல், அப்படியே இனிஷியல் வந்து இங்கே எழுதுங்க. இப்படி இந்த மாதிரி இருக்கும். ஃபைனல் காஃப் எழுதுங்க. அதோடைய ஒரிஜினல் ஃபார்ம், அதாவது இந்த கேபிட்டல் லெட்டர் இங்கே எழுதுங்க. இதுதான் காஃப். இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பார்க்குறது ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் லாம், லாம் இனிஷியல் எழுதுவீங்க. இந்த லாம் எழுதிட்டு என்ன செய்யணும், எக்ஸ்டெண்டட் லைன். லாம் எழுதிட்டு எக்ஸ்டெண்டட் லைன், சாரி, கிட்டத்தட்ட உங்களுடைய காஃபோட இனிஷியல் தான். காஃப்ல இந்த இனிஷியல் இருந்துச்சு, இந்த ப்ரொவைடட் இந்த காஃப்ல வந்து மேலே இந்த கோடு போடுவீங்க. அது போடாம இருந்தா லாம். லாம் ஒரு மீடியலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. மேலே இந்த கோடு தான் நம்ம போடல, இந்த கோடு தான் இங்கே உட்கார வைக்கல. இந்த இதில் பார்த்தா இந்த கோடு தான் நான் இங்கே போடல லாமுக்கு. ஃபைனல் லாம் புட் அ லைன் அண்ட் ரைட் த சேம் கேபிட்டல் லெட்டர் ஹியர். ஸோ லாம் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் காஃப் லாம் மீம், சச் இம்பார்ட்டன்ட் லெட்டர் மீம். இது பல விதமாக நம்ம எழுதுவோம் மீமை. ஆனால் இனிஷியல் மீடியல் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். இனிஷியல் வந்து இந்த மாதிரி தான் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். மீம் மீடியல் இந்த மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். ஃபைனல் மட்டும் ஒன்று இந்த மாதிரி எழுதுறோம், எழுதிட்டு இந்த மீம், அல்லது இந்த மீம் எழுதி இந்த ஆக்சுவலி நான் இங்கே மீம் போட்டாவே அது இப்படி தான் வரும் சிஸ்டமில் பொறுத்த வரைக்கும். நீங்கள் எழுதி காமிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். மீம் வந்து this is a normal letter, initial, medial, final. You can write like this, or இப்படி நீங்கள் வந்து விட்டுறலாம். இப்படி இதான நார்மல் லெட்டரு, அது வரும். அல்லது நீங்கள் இப்படி எழுதி இப்படி எழுதலாம், உங்கள் இஷ்டம். அப்புறம் இப்படி எழுதி இப்படியும் எழுதலாம். இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு. கையெழுத்து அது அகெயின் ஃபாண்ட் டிஃபர் ஆகும்போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். மீம் மட்டும் ஃபைனல் வந்து 3 செக்ஷனில் நம்ம எழுதலாம். ஒன்று இந்த இது கீழே பார்த்து எழுதுறது தான் மோஸ்ட் கரெக்ட், இதுவும் மோஸ்ட் கரெக்ட். பட் இந்த மாதிரி மீம் எழுதுறதும் தவறுன்னு சொல்ல முடியாது, பட் இதுவும் யூசேஜில் இருக்குது. இந்த ரவுண்ட் வந்து இது மேலே ஸ்கையை பார்க்குற மாதிரி இருக்கும், இது கிராவிட்டி பார்க்குற மாதிரி இருக்குது, இதுவும் கிராவிட்டி பார்க்குற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இந்த சிஸ்டம் வந்து நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். இதுதான் மீம். நெக்ஸ்ட் நூன், நூன் இனிஷியல், நூன் மீடியல், நூன் ஃபைனல். பாருங்க பா பாருங்க, மேலே நான் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். நூனு நூனு, அது பா பாருங்க. என்ன வித்தியாசம் பார்த்தா அந்த டாட் தான், கீழே டாட்டு கீழே டாட்டு, நூனுக்கு மேலே டாட்டு. அப்போ நான் நடத்தும் போது நாங்கள் சொன்னோம் பா நூன்னு பார்த்தா எழுதும்போது ஒன்றும் வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். நான் எழுதும்போது பார்த்தா இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஆனால் இப்போ தனியாக நான் எழுதி பா வந்து நான் எழுதிட்டு அது இனிஷியல் பா, மீடியல் பா, ஃபைனல் பா, நூன் இனிஷியல் நூன், மீடியல் நூன், ஃபைனல் நூன். பாருங்க எவ்வளோ க்ளோஸாக இருக்கு பாருங்க. பா கீழே புள்ளி, நூனுக்கு மேலே புள்ளி. பா நடுவில் பார்த்தா எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப நுட்பமாக பார்க்குறது. பா நூம் பார்த்தீங்கன்னா கீழே புள்ளி, அந்த மாதிரி மேலே இந்த குட்டி அந்த லைனு கீழே டாட்டு, பாக்கு குட்டியா லைனு மேலே டாட். சார் பட் நாங்கள் இது பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் எப்படி இப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும், அதெல்லாம் அந்த மாதிரி எந்த பயப்படவும் தேவையில்லை. ஈஸியாக நம்மளுக்கு வந்து அல்லாவோட இதில் அல்லா அதை கொண்டு வந்துடும், அந்த சிஸ்டம் வந்து மனசை வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் வந்து பயப்பட வேண்டியதில்லை நம்ம. ஸோ திஸ் இஸ் த ரைட்டிங் சிஸ்டம் ஆஃப் ஸோ மீம். as you can see how meme is written, and noon, how the structure of noon other meme. Yeah. Next ha, something very interesting letter. Ha actually பாத்தீங்கன்னா ஹாவுடைய ஆக்சுவல் ஃபார்ம் சிஸ்டம்ல போட்டாவே அது இனிஷியல் லெட்டர் தான் காமிக்குது பாருங்க. இதுதான் இனிஷியல். அது ஹாவோட ஒரிஜினல் லெட்டரே பார்த்தா அப்படிதான் காமிக்குது சிஸ்டம்ல. ஹா இனிஷியல், ஹா மீடியல்,
ஹா வந்து ஃபைனல். ஓகேன்னா இப்போ இங்கே எழுதிக்கார பாருங்க. ஆக்சுவல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா இதான் ஹா, இந்த ரவுண்டு மட்டும் தான் ஹா. சரிங்களா, இந்த வெறும் ரவுண்டு மட்டும் தான் ஹா. பாருங்க, வெறும் ரவுண்டு மட்டும் தான். இது ஒரு லெட்டர் மாதிரி தெரியல நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்காலர்ஸ்லாம், இந்த பேஸ் ஃபார்மை யூஸ் பண்ணாம அவங்க இனிஷியலாகவே ஹா வந்து ஹான்னு சொல்ல பழகிட்டாங்க. அதனால நீங்கள் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும். ஆனால் சிஸ்டமில் போட்டு பாருங்க, நான் ஃபாண்ட்டை மட்டும் வேற ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். வேற ஃபாண்ட் யூஸ் பண்ணா பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதான் ஹா. இது பார்த்த ஒரு லெட்டர் மாதிரி கண்டுபிடிக்க முடியுது தான் இல்லை. நான் ஃபாண்ட்டு தான் மாற்றினேன். யூஸ்வலி நாங்கள் அரபிக் ட்ரெடிஷனல் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் டைம்ஸ் யூஸ் பண்ணால் அந்த ஹாவோட ஸ்ட்ரக்சரே ஒரு ரவுண்டு தான் இருக்குது. பட் இதுதான் கரெக்ட் ஃபார்ம். இதான் இதான் வந்து நார்மல் லெட்டர். அதே ஃபாண்ட் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் ஹாக்கு மட்டும். இப்போ இனிஷியல் எழுதி பார்க்குறேன் பாருங்க. இனிஷியல், இது இனிஷியல். மீடியல் புட் லைன். அப்புறம் பாருங்க, நான் புட் லைன் போட்டு இந்த ஹா எழுத அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி தான் மாறுது. ஃபைனல் இருக்கு பாருங்க. ஃபைனல் மட்டும்தான் மேலே இருக்கிறது கரெக்டாக இருக்குது, மீடியல் கரெக்டாக இருக்குது, ஆனால் இனிஷியல் கரெக்டாக இருக்குது. பட் ஒரிஜினல் லெட்டர் பாருங்க, ஒரிஜினலாக இப்படி தான் இருக்கும். அது இதுதான் ஒரிஜினல் ஹா. அதை பார்க்க இன்னும் ஒரு ரவுண்டு மட்டும் இருக்கேன்னு சொல்லி வித்தியாசமா இருக்கிறதுக்காக ஸ்காலர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இனிஷியலே வந்து நார்மல் லெட்டருக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரிஜினலி இதுதான் ஹா. சரிங்களா, நீங்கள் நம்ம பெரும்பாலும் வந்து குரான் ஷரீஃப்ல மற்றதெல்லாம் பார்க்கும்போது கடைசியில் வந்து முடியும் போது இந்த மாதிரி முடியும். பாருங்க, நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. சிஸ்டம்ல எழுதி காமிக்கிறேன். சிஸ்டம்லேயே ஈவன் எப்படி பார்த்தீங்களா, ஆஹ்னா ஐ ஃபீல் பெயின் அரபிக்ல. மற்ற லாங்குவேஜ்லையும் இருக்கு இல்லையா. ஆஹ் வந்து டு எக்ஸ்பிரஸ் த ஃபீலிங் ஆஃப் த பெயின். அப்போ ஆஹ்ல சொல்லும்போது இருக்கு, இருக்கு. அது எப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரியா இருக்கு, இல்லை இந்த மாதிரி இருக்கு. அப்போ ஒரிஜினலி இது இப்படி தான் இருக்கும். ஒரிஜினலி வந்து இப்படி தான் இருக்கும். பட் சும்மா எழுதும் போது அது என்ன செஞ்சிருவாங்க சிஸ்டம்லேயே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக நான் இதை தான் காப்பி பண்ணி போட்டேன், ஆனால் அது வந்து இனிஷியல் ஹாவை எடுத்துக்கிச்சு. காரணம் வந்து அது ஒரு லெட்டர் மாதிரி கன்சிடர் தெரிய மாட்டேங்குது, ரெக்கக்னைஸ் பண்ண முடியாதனால இந்த மாதிரி வந்து பெரும்பாலும் இப்படி எழுதுவாங்க. பட் ஒரிஜினல் ஹா, திஸ் இஸ் த ஒரிஜினல் ஹா. It's the initial form which has been given here, medial form and final form. So next is only two more letters. Then I'll close this session. Ha appuram you have here wow. Pathina wow வந்து ஒரு has been given with a special character because that denotes wow is a special letter which is it's not joined with other letters. அதோட with 6 லெட்டர்ல அது ஒரு லெட்டர் கடைசி லெட்டர் அதான் wow. அப்போ வாவோடைய நார்மல் லெட்டரும் இனிஷியலும் ஒரே மாதிரி இருக்கும், மீடியலும் ஃபைனலும் ஒரே மாதிரி இருக்கும். மற்றதுக்கு அப்படிதான் நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ இங்க பாருங்க, ஐ ரைட் ஹியர் வாவ் இனிஷியல் மீடியல் அண்ட் ஃபைனல், மீடியல் and final. So initial and normal and initial seems to be similar, and அதே மாதிரி wow medial and final they seem to be similar. கடைசியில் வந்து யா இனிஷியல், யா மீடியல், யா ஃபைனல். ஸோ நான் இங்கே எழுதும் போது ஹா அங்கே எழுதி காமிச்சிட்டேன். அவர் ரைட் ஹியர் இது ஹா இனிஷியல், அது கோடை போட்டு இந்த ரவுண்டு போடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே இப்படி எழுது, அவ்வளோதான். ரொம்ப அதை போட்டு நம்ம சிரமப்படக்கூடாது. ரவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு லைன் இங்கே எழுது இப்படி போடணும். மீடியல் புட் லைன், லிஃப்ட் ஒரு ஹேண்ட், புட் சர்க்கிள், அதுக்கப்புறம் உள்ள ஒரு கோடை இழுத்து இப்படி போடணும். அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணமாக்கும் கஷ்டமாக இருக்கும் ஒரே அட்டம்ப்ட்ல. இந்த மாதிரி கேப் எழுதுங்க. ஃபைனல் புட் லைன், புட் ஸ்மால் சேர் and then write this ha. எழுதி கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி எழுதணும் ha. ஸோ வாவை காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் கடைசியா யா
யா பார்த்தீங்களா, இதான் வந்து பேஸ் ஃபார்ம், இனிஷியல், ஐ மீன் நார்மல் லெட்டர். ஸோ இனிஷியல் ஃபார்ம், மீடில் புட் எ லைன், லிஃப்ட் யுவர் ஹேண்ட், தென் ரைட் த இனிஷியல். இப்படி இனிஷியல் இங்கே பிளேஸ் பண்ணணும். ஃபைனல் புட் எ லைன், தென் ரைட் த நார்மல் லெட்டர் ஹியர். அவ்வளோதான். கிளியர்? இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, ஆக்சுவலி அந்த புக்லேயே இருக்கு. நம்ம என்ன செய்யணும்னா கட்டாயமாக ஜாயினிங் அப் அரபிக் லெட்டர்ஸ் கண்டினியூ இருக்கு. இந்த நாட்டி லெட்டர்ஸ் வந்து இன்ஷால்லா நாளைக்கு நான் நடத்துவேன். இன்ஷால்லா இது வந்து என்னென்னலாம் வேலை பண்ணணும், என்னெல்லாம் நம்ம பண்ணால் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸாக மாறும், அதை பற்றி டீட்டெயிலிங் இன்ஷால்லா நாளைக்கு கிளாஸில் பண்ணிட்டு அப்புறம் அது சேர்த்து எழுதுறது, எப்படி எழுதுறது, அதெல்லாம் காமிப்பேன். அது கீழே பாருங்க, இதான் நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்தது. ஸோ ப ஹ இது நம்ம ஃபத்தாவுக்கு போட்டு படிச்சிட்டோம். இப்போ பாவோட இனிஷியல் எப்படி இருக்கு, ஹாவோட மீடியல் எப்படி இருக்கு, சாவோட மீடியல், இது எங்கே பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த சார்ட்டை பார்க்கணும். சார்ட்டுக்கு போகணும், பாவோட இனிஷியல் எப்படி இருக்கு. 2 அட்டம்ப்ட், 2 பேஜ் நீங்கள் அட்டம் பண்ணி இதை பார்த்து எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பேஜ் நம்பர் 39யும் ஐ மீன் 29யும் 30 கிட்டத்தட்ட இந்த பேஜ் 29லேருந்து 39 வரைக்கும் இதான் இந்த எக்ஸசைஸ் தான் போகும். நீங்கன்னா பாருங்க, ஃபுல்லாக இதான் போகும். அப் டு பேஜ் நம்பர் 39 ஃபுல்லாக இந்த விஷயம் தான் போகும். அதை நீங்கள் 2 பேஜ் நீங்கள் எழுதினாவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஷால்லா உங்களை ரெகனைஸ் பண்ண முடிஞ்சிடும். ஸோ இது நார்மல் லெட்டர், இது ஸ்டெப் வைஸ். இதுதான் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து எழுதி முடிக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். பஹஸ இப்போ சார் சொன்ன மாதிரி 60-70% முடிஞ்சிச்சு. இதை இப்போ இந்த சாப்டர் நீங்கள் படிச்சிட்டாவே மாஷால்லா, மற்றது எல்லாமே குட்டி குட்டி சில ஃபார்ம் இது ஒவல்ஸ் இருக்கும், அதை நம்ம வந்து சில படிச்சுட்டா ரீடிங் உள்ள கெப்பாசிட்டி அழகாக தானாக வந்துருச்சு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.